ஹலோ வியூவர்ஸ், நம்ம வந்து ஃபைபர் லைட்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கேன். வீடியோஸும் நிறைய பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க்கிங் ஃபைபரை பற்றி பார்த்துருக்கோம், எண்டு க்ளோ ஃபைபரை பற்றி பார்த்துருக்கோம், அது வீட்டில் போட்டு பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸிபிஷனில் நம்ம போட்டிருக்கோம், நிறைய சைட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை திருப்பி இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெஷ் ஃபைபர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மெஷ் ஃபைபர் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாதா ஆர்டினரி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் ஃபைபராக இருக்கட்டும் அல்லது எண்டு க்ளோ ஃபைபராக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இண்டிவிஜுவல் ஃபைபராக தான் வரும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஷ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டே மெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃபைபரையும் மெஷ் ஃபார்மில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட லுக் வைஸில் உங்களுக்கு அது இண்டிவிஜுவலாக தான் உங்களுக்கு லைட்ஸ் வரும். இது வந்து நமக்கு மெஷ் டைப்பாகவே உங்களுக்கு வந்து வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நமக்கு வந்து சேர்த்து மெஷ் டைப்பாக சீலிங்கில் போடும்போது பயங்கர லுக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீயில் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரீயில் வந்து ஃபைபர் போடணும். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருப்பாங்க, வேறு ட்ரீ வச்சுருப்பாங்க, நல்ல லுக்காக இருக்கிறதுக்கு நல்ல செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபைபர் லைட்ஸ் போடணும்னா நார்மலாக நீங்கள் சாதா ரோப் லைட்ஸ் எல்லாம் போடுவீங்க. அந்த ரோப் லைட்ஸ் எல்லாம் ஓல்டு ஃபேஷன். ஆனால் அந்த ரோப் லைட்டை விட நான் ஃபைபர் லைட்ஸ் வந்து லுக் வைஸ்லேயும் நல்லா இருக்கும், அந்த பார்க்குறதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போ அதை விட பெஸ்ட்டாக பண்ணணும், ஒரு ட்ரீயில் நமக்கு வந்து ஃபைபர் லைட்ஸ் போடணும், அப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா மெஷ் ஃபைபரை நம்ம சூஸ் பண்ணலாம். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இந்த மெஷ் ஃபைபரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள். இப்போ நான் இதை போட்டாச்சு. மெஷ் ஃபைபர்னு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா என்னதோ? இங்கே பார்த்தீங்களா மெஷ் ஃபைபர்னு சொல்லும்போது இது அரேஞ்ச்மெண்ட்டே அப்படியே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்களா இப்படி நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் வேணாலும் இதில் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ட்ரீயில் சுற்றினீங்கன்னா இப்படியே சுற்றி ஒரு ட்ரீ ஒரு அதுக்கு ஸ்டெம் இருக்குன்னா பார்த்தீங்களா, ஸ்டெம் வந்து இருக்குன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதை சுற்றி போடும்போது உங்களுக்கு மெஷ் டைப்பில் ஃபுல்லாகவே லைட்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்ஸ் நான் அடுத்தது காட்டித்தரேன், ஒன்று ஆன் பண்ணி காட்டித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா RGB என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் மெஷ் ஃபார்மில் நம்ம வச்சுருக்கோம். இதில் நீங்கள் வந்து மெஷ்ன்னு சொல்லும் போதே இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்ல அழகாக இருக்கும். உங்களுக்கு சீலிங்கில் போடுறதா இருந்தாலும் இந்த ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளாக இப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதை விரித்து வேணாலும் வச்சுக்கலாம், அந்த விரித்து நீங்கள் இது மாதிரி இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் நீங்கள் போடணும்னு நினச்சா கூட நமக்கு வந்து போட்டுக்கலாம். சரியா? இப்போது நான் ஒவ்வொரு கலரும் மாற்றி உங்களுக்கு வந்து லைட்ஸை இந்த லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா வீடியோஸில் வந்து இந்த இதில் மெஷ்ஷில் லைட்டு ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. இது கம்ப்ளீட்டாகவே இந்த மெஷ் ஃபுல்லாகவே லைட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் லைட்டாகவே தான் இருக்கும். அதை வந்து இந்த லைட்டை ஆஃப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் பண்ணி நம்ம ரெஷிஷ் வந்து சொல்லுவோம். சரியா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபைபராட்டிக் மெஷ் லைட்டோட ரிமோட். இந்த ரிமோட்லேயே 12 கலர்ஸும் வந்துடும். அடுத்து அவங்களுக்கு வந்து RGBயாகவும் எரிய வச்சுக்கலாம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். 12 கலர்ஸ் ப்ளஸ் ஸ்பீடு மைனஸ் மோடு ப்ளஸ் மோடு மைனஸ் பிரைட்னஸ் ஹை அண்டு லோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ, அடுத்தது ஆன், அடுத்து ஆஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் மாற்றினேன்னா ரெட் கலரில் மாறும். இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா மோடு ப்ளஸ் கொடுக்கேன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு லைட்டிங்ஸ் வரும். RGB கலரில் நம்மளுக்கு லைட்டிங்ஸ் வரும். அடுத்த மோடு திருப்பியும் ப்ளஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. நான் ஸ்பீடை குறைக்கவும் செய்யலாம். ஸ்பீடை குறைச்சேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மாறும் கலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடை கூட்டுறேன், நல்லா ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் பிரைட்னஸ் குறைக்கிறேன். பிரைட்னஸ் நல்லா லோ ஆனது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இப்போ பிரைட்னஸ் நான் கூட்டுறேன். பிரைட்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் மாற்றி காட்டுறேன். ரெட், க்ரீன். பார்த்தீங்கன்னா மெஷ் ஃபைபர் வந்து நான் ரெட் கலரில் மாற்றுறேன். ரெட், க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சும் எல்லோவும் மிக்சிங்கான கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோவும் மிக்ஸ் ஆனது. அடுத்து இது ஆரஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆனது. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ளூ, லைட் ப்ளூ. இது ப்ளூ,
பார்த்தீங்கன்னா பிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன், அடுத்து ஒயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் நம்மளுக்கு இதிலே வந்துடும். அடுத்து ஆட்டோ, இதில் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது, அதில் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி ஏதோ வரிசையாக படியில் போகிற மாதிரியே இந்த லைட் போகும். நீங்கள் ட்ரீயில் போடும்போது கூட இந்த ரோப் லைட்டோடையும் இது சூப்பராக இருக்கும். சீலிங்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். நார்மல் ஃபைபர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமோட்டில் உங்களுக்கு நிறைய கலர், இதுலேயே மொத்தம் 12 கலர் வரும். அடுத்தது இதில் ஆன் ஆஃப் நான் பண்ணிக்கிட்டேன், ஆஃப். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் நான் உங்களுக்கு கண்ட்ரோலரை காட்டினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இது வந்து இந்த 5 LED கூட கனெக்ட் ஆகிருக்குது. இது நீங்கள் சாதா யூஎஸ்பிலே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னா தெரியும், சாதா அடாப்டரில் தான் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தாலே போதும், அடாப்டர் கொடுத்து ஆன் ஆயிரும். இது நீங்கள் நைட்டில் போட்டிங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். வெளிச்சம் இருக்கனால அவ்வளோவா உங்களுக்கு லைட்ஸ் தெரியாது. உங்களுக்கு இந்த லைட்ஸ் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ரஷீஷ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அந்த கலர்லாம் டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷ் டைப்பில் இந்த ஃபைபர் லைட்ஸ் போடும்போது நான் பார்க்கும்போது அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு லுக்காக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட் மோடே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே அது ஒரு பயங்கர லுக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோடு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதை பார்த்தீங்கன்னா மோடு வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும்போது அந்த பியூர் ப்ளூ, அதில் வந்து பர்பிள் கலர் அப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து பிளானில் சுற்றி போட்டாலும் பயங்கர ஹைஃபையாக இருக்கும். இன்னும் வந்து மாடலார் கிச்சனில் நீங்கள் போடலாம். மாடலார் கிச்சனில் ஸ்டீல் பிளேட்ஸ் வச்சு இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே போடலாம். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஹேங்கிங் லைட் எல்லாம் போட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் மெஷ் லைட்டு போடும்போது இன்னும் அந்த இடத்த வந்து ரொம்ப பியூட்டியாக தரும். நீங்கள் இந்த லைட்ஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணால் சன்ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த லைட்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள். ஓகேவா? தேங்க்யூ.